Hi dear students, welcome to this session. நான் உங்க பாலா சார். Vertical circular motion or motion in a vertical circle. செங்குத்து வட்ட இயக்கம். அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீரான வட்ட இயக்கம் பார்த்துருக்கோம். அதில் எம் நிறை உள்ள ஒரு பொருள் வந்து ஒரு வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் போது அதன் மீது செயல்படக்கூடிய விசைகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். மைய நோக்கு விசை எப்படி செயல்படும் படிச்சிருக்கோம். திசைவேகம் எந்த திசையில் இருக்கும், முடுக்கம் எந்த திசையில் இருக்கும், சீரான முடுக்கத்திற்கான நிபந்தனைகள் என்ன, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒரு வெர்டிக்கல் பிளேனில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு நூல், அந்த நூல் எப்படிப்பட்ட நூலாக இருக்கணும்? மாஸ்லெஸ் அண்டு இன்எலாஸ்டிக், மீட்சித்தன்மை இல்லாத, நிறை இல்லாத ஒரு நூலில் ஒரு எம் நிறை உள்ள ஒரு பொருளை கட்டி வெர்டிக்கல் பிளேனில் இப்படி சுற்றணும். எது மாதிரி நம்ம சாட்டை சுற்றுவோம்ல, சாட்டை இப்படியும் சுற்றுவோம், இப்படியும் சுற்றுவோம். ஸோ அது மாதிரி ஒரு நூலில் ஒரு பொருளை வந்து கட்டி நம்ம வந்து வெர்டிக்கல் பிளேனில் சுற்றும்போது, சரி சுற்றினா என்ன சார் சுற்றுங்க அப்படின்னா, அதில் நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோன்னா, அது தொடர்ந்து அது செங்குத்து வட்டப்பாதையில் அது இயங்கணும்னா அதில் வந்து டென்ஷன் இழுவிசைகள் எப்படி இருக்கணும், பாட்டம் பாயிண்டில் இழுவிசை அதிகமாக இருக்கணுமா, டாப் மோஸ்ட் பாயிண்டில் இழுவிசை அதிகமாக இருக்கணுமான்னு பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, பாட்டம் பாயிண்டில் வந்து எவ்வளவு மினிமம் ஸ்பீட் இருக்கணும். அது வந்து வெர்டிக்கல் மோஷனை, செங்குத்து இயக்கத்தை தொடர்ந்து நடத்தணும்னா பாட்டம் பாயிண்டில் எவ்வளவு மினிமம் ஸ்பீட் இருக்கணும். அதே மாதிரி அந்த டாப் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் மேல் பக்க புள்ளியில் என்ன ஸ்பீட் இருக்கணும். ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்பீடு வேணும், அது ஒரு மினிமம் வெலாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி மேலேருந்து திருப்பி கீழே வர்றதுக்கு அதுக்கு ஒரு மினிமம் வெலாசிட்டி இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதான் இந்த கொஸ்டின். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் மோஷன் நம்ம எடுத்துக்கலாம். So this is a vertical plane. So இது சென்டர். இதை வந்து நம்ம 4 கால்வட்ட பகுதிகளாக 4 குவாட்ரண்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதோட நிறை வந்து வி சே எம். ஸோ இது வந்து ஓ என்ற புள்ளியை நம்ம வந்து ஒரு இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெர்டிக்கலாக அப்படி சுற்றணும் அப்படின்னா இந்த நூலோடைய நீளம் வந்து என்னவாக செயல்படும் அப்படின்னா இந்த வட்டப்பாதைக்கு ரேடியஸாக, ஆரமாக செயல்படும். இழுவிசை டென்ஷன் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் மைய நோக்கு அது விசையாக இருக்கும். டென்ஷன் வந்து எப்போதுமே மையத்தை நோக்கி செயல்படும் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மாஸுக்கு ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வந்து எப்போதுமே வந்து எம்ஜி வந்து டவுன்வர்டாக செயல்படும் நமக்கு தெரியும். சப்போஸ் நம்ம வந்து இப்போ இதை அனலைஸ் பண்ணணும், இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இடஞ்சுழியாக வி என்ற திசை வேகத்தில் நம்ம இதை வந்து சுற்றணும் அப்படின்னு சொன்னால் டான்ஜென்சியலாக வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதை வந்து நம்ம வின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து டியும் எம்ஜியும் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இல்லையா, இது வந்து மாஸ் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி இப்படி இருக்கா, டென்ஷன் டி வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, நூல் வழியாக மையத்தை நோக்கி செயல்படுகிறது. ஸோ போத் ஆர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ரிசால்வ் தி எம்ஜி இன்டு த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் திஸ் வில் பி எம்ஜி காஸ் தீட்டாவா, எம்ஜி காஸ் தீட்டாவாக இருக்கும். அண்ட் திஸ் வில் பி எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். திஸ் மேக்ஸ் an angle தீட்டா. இங்கே வந்து வி என்ற திசை வேகம் இந்த டைரக்ஷனில் டான்ஜென்சியலாக தொடுவியல் திசையில் செயல்படுது. அதே மாதிரி மைய நோக்கு விசை எப்போதுமே நமக்கு தெரியும் சென்டரை நோக்கி செயல்படும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லெட் அஸ் ஈஸிலி அனலைஸ் த மோஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனுடைய 2வது விதியை பயன்படுத்தி பார்க்கும்போது இப்போ முதல்ல இப்போ 2 விசைகள் செயல்படுதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க ரைட்டா. ஒன்று வந்து என்ன, புவி ஈர்ப்பு விசை இதில் செயல்படுது, அது டவுன்வர்டாக செயல்படுது, கீழ் நோக்கி செயல்படுது. இன்னொன்று நூலின் வழியாக மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படுது, அது வந்து இழு விசை, டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த டென்ஷனுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா F = ma ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் அதோட ஹெல்ப்போட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த mg sin தீட்டாவுக்கும் இந்த வெலாசிட்டிக்கு நம்ம வந்து ஒரு அந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இது என்னது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஐ கேப், இங்கே ஜே கேப், இங்கே மைனஸ் ஜே கேப். நான் எழுத போகிறது இதுக்கும் இதுக்கும் எழுத போகிறேன். நியூட்டன்ஸோட செகண்ட் லா யூஸ் பண்ணி எழுதுகிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இது என்ன ஆக்சிஸில் வருது? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வருது. அப்போ எப்படி எழுதுவீங்க? mg sin தீட்டா யூனிட் வெக்டர் வந்து என்ன போடுவீங்க? மைனஸ் ஜே கேப் போடுவீங்க. இந்த சைடு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? நெட் ஃபோர்ஸ் m இன்ட்டு வி வெக்டர். அப்போ m இன்ட்டு வி இன்ட்டு வி வந்து எந்த ஆக்சிஸில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால அப்போ என்ன வரும் உங்களுக்கு? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் தானே. அப்போ வந்து இது ஜே கேப்னு போட்டுருவீங்க. ஸோ மாடுலஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஜே கேப் வந்து 1ன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்கும்னா mg sin தீட்டா இங்கே வந்து மைனஸ் வந்துடுது. தட் இஸ் இந்த மைனஸ் இங்கே போட்டுடுறோம். இங்கே வந்து mvன்னு ஆயிரும். ஸோ நமக்கு விங்கிறது என்ன? விங்கிறது வெலாசிட்டி. பட் இங்கே இங்கே வந்து ஆக்சலரேஷன் இல்லையா? நெட் ஃபோர்ஸ் வந்து ma. இது வந்து டான்ஜென்சியல் ஆக்சலரேஷன். ஸோ இங்கே வந்து ma இஸ் டான்ஜென்சியல் ஆக்சலரேஷன். அதாவது தொடுவியல் திசையில் செயல்படக்கூடிய முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான்ஜென்சியல் ஆக்சலரேஷன் at வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? dv/dtன்னு எழுதுகிறோம். dv/dt. therefore minus mg sin theta is equal to m into dv divided by dtன்னு கிடைக்குது. இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும், இங்கே மைனஸ் வந்துடும். சே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன புரியுது அப்படின்னா நமக்கு இதில் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஆக்சலரேஷன் m கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் motion of this body is equal to g sin theta அப்படிங்கிறது நமக்கு தெரியும். this makes an angle theta இல்லையா? இது வந்து நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ வந்து முடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணுது? ஏன்னா g வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ முடுக்கம் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா தீட்டாவை பொறுத்து மாறுது முடுக்கம். அதாவது தொடுவியல் முடுக்கம் டான்ஜென்சியல் ஆக்சலரேஷன் வந்து இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். முடுக்கம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்கணும்னா அதை வந்து இது வந்து சீரான வட்டப்பாதையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து என்னவாக இருக்கணும்னா இந்த முடுக்கம் வந்து என்னவாக இருக்கணும்? டான்ஜென்சியலாக இருக்கக்கூடாது. அதாவது ரேடியலாக முடுக்கம் இருக்கலாம், மையத்தை நோக்கி முடுக்கம் இருக்கலாம். அதாவது இது யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்கணும் அல்லது யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கணும்னா டான்ஜென்சியல் ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கணும், ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அது வந்து mv²/r இருக்கும். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த at வந்து 0 கிடையாது. ஏன்னா தீட்டா மாறும்போது a மாறுது. அதனால் இது வந்து நீங்கள் கீப் இன் மைண்ட், இது வந்து சீரான வட்ட இயக்கம், செங்குத்து வட்ட இயக்கம் கிடையாது. இது வந்து ஒரு சீரற்ற வட்ட இயக்கம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, திஸ் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் இந்த முடுக்கத்துக்கும் இந்த mg sin தீட்டாவுக்கும் எழுதப்பட்ட சமன்பாடு. நவ் லெட்ஸ் கோ டு திஸ் ஒன். tக்கும் mg cos தீட்டாவுக்கும் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடுவோமா? ஸோ இது வந்து இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, மாஸ் இங்கே இருக்குது, ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்குவோமே. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆமாம் ரைட்? ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே வந்து யூனிட் வெக்டர் ஐ கேப்னா இங்கே வந்து மைனஸ் ஐ கேப் அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா mg cos theta வந்து ஆக்ட்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? அப்போ mg cos theta என்ன போடுவீங்க? இங்கே ஐ கேப்னு போடுவீங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுதா? இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே ஆட் பண்ணுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ப்ளஸ்ஸு டென்ஷன் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸில் ஆக்ட் பண்ணுது. அது வந்து மைனஸ் ஐ கேப். தட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன? m இன்ட்டு ஏ வந்து ரேடியலில் ஆக்ட் பண்ணுறது. இந்த ரேடியலில் ஆக்ட் பண்ணுற ஆக்சலரேஷன் வந்து
we call it as centripetal acceleration, மைய நோக்கு முடுக்கம்னு சொல்கிறோம். அதுவும் அந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸில் ஆக்ட் பண்ணுது. அதனால் வந்து இங்கே வந்து என்ன போட்டுக்கிறோம், மைனஸ் ஐ கேப்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஐ கேப் எடுத்தோம்னா மாடுலஸ் ஐ கேப்போட வேல்யூ வந்து 1 ஆயிரும். மாடுலஸ் ஐ கேப், அதாவது எல்லா பக்கமும் மாடுலஸ் எடுத்தோம்னா ரெண்டு பக்கமே மாடுலஸ் ஐ கேப் வந்து 1 ஆயிரும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி, நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் நல்லா புரிஞ்சு எழுதுங்க. எம்ஜி காஸ் தீட்டாவை எழுதிடும் ஃபஸ்ட்டு. மாடுலஸ் ஐ கேப் 1. அடுத்தது மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால என்ன வரும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். ஏ ரேடியல் வந்து வி ஸ்கொயர் பை ஆர், அதாவது மைய நோக்கு முடுக்கத்தினுடைய மதிப்பானது வி ஸ்கொயர் பை ஆர் ஏற்கனவே போட்டிருக்கோம், நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன வரும், வி ஸ்கொயர் பை ஆர்னு வரும். ஸோ டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா டி, இந்த மைனஸ் டி ப்ளஸ் டி ஆயிரும். டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் டி ப்ளஸ் டி ஆயிடுச்சு, ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஆயிடுச்சு. இந்த மைனஸ் வந்து அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் எம்பி ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து இந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறோம், ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆக்சலரேஷன் வந்து தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஏ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தீட்டா, முடுக்கமானது தீட்டாவை சார்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து தீட்டா எப்போல்லாம் மாறுதோ அப்போ ஏ முடுக்கம் வந்து கண்டிப்பாக மாறும். அதனால் இது வந்து ஒரு சீரற்ற வட்ட இயக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது சீரான வட்ட இயக்கம் இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திசைவேகம் வந்து ஒரு இடத்துலையும் மாறுது இல்லையா? அப்போ திசைவேகம் ஒரு இடத்துலையும் மாறும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இழு விசையும் கண்டிப்பாக ஒரு இடத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ரெண்டாவது பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த இந்த இங்கே இருக்கிறது தீட்டா 0, இங்கே வந்துச்சுன்னா தீட்டா பை பை 2, இங்கே வந்தால் தீட்டா மைனஸ் பை பை 2ன்னு வச்சுங்க. அப்போ இந்த பாயிண்டில், எந்த பாயிண்டில் மைனஸ் பை பை 2க்கும் ப்ளஸ் பை பை 2க்கும் இடையில இந்த ரீஜனில், சிடி ரீஜனில் என்ன நடக்கும் அப்படின்னா, தீட்டா வந்து இப்போ காஸ் 90 போட்டிங்கன்னா 0 ஆயிரும், காஸ் 0 போட்டால் 1 ஆயிரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ். இந்த ரெண்டு ரீஜன்லையும் நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, பாசிட்டிவாக கிடைக்கும். எது பாசிட்டிவ், காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிசி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் எம்பி ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்குதுல்ல. அப்போ வந்து நமக்கு வந்து காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரீஜனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எம்ஜி காஸ் தீட்டா எப்போதுமே வந்து 0வை விட அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெலாசிட்டி வந்து 0வா ஆனால் கூட இந்த ரீஜனில் திசைவேகமானது சுழியாக மாறினாலும் கூட எம்ஜி காஸ் தீட்டா வந்து அங்கே இருக்கும். ஏன்னா எம்ஜி காஸ் தீட்டா வந்து கிரேட்டர் தேன் 1ங்கிறதுனால அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இழுவிசை அங்கே சுழி ஆகாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் விளங்கிட்டீங்களா? டி வந்து எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் எம்பி ஸ்கொயர் பை ஆர்ப்பா. இந்த ரெண்டு ரீஜன்லையும், அதாவது இந்த வேலிட் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து நமக்கு வந்து காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா பாசிட்டிவாக இருக்கனால வெலாசிட்டி 0 ஆனால் கூட டி வந்து என்ன ஆகாது, 0 ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரீஜனில், ஏபி ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், இது வந்து பை பை 2க்கும் பை பை 2 லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் 3 பை பை 2 அப்படி வச்சுக்கோம். பை பை 2க்கும் 3 பை பை 2க்கும் இடையில, ஏன்னா இது 90 180 270 இந்த ரீஜனில், ஏபி ரீஜனில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த குவான்டிட்டி வந்து என்ன ஆயிரும், இந்த குவான்டிட்டி வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? காஸ் தீட்டா நெகட்டிவ் ஆகிறதுனால இந்த குவான்டிட்டி வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ டி ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து டென்ஷன் 0 ஆனால் கூட, இழுவிசை இந்த ரீஜனில் இழுவிசை 0 ஆனால் கூட வெலாசிட்டி வந்து 0 ஆகாது. ரெண்டே பாயிண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ரீஜனில் காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெலாசிட்டி என்னது, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இங்கே வெலாசிட்டி வந்து 0 ஆனால் கூட டென்ஷன் வந்து 0 ஆகாதுன்னு இங்கே சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரீஜனில் காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ் ஆகுது, அப்போ மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் இங்கே டென்ஷன் 0 ஆனால் கூட, இழுவிசை சுழியானாலும் கூட திசைவேகம் சுழியாகாது அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வந்து
நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெலாசிட்டி இங்கே 0 ஆகாமல் இருந்தால் தான் டென்ஷன் கூட 0 ஆகலாம். அப்போ வெலாசிட்டி வந்து 0 ஆகாமல் இருந்ததுன்னா தான் இட் வில் கண்டினியூ த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், தொடர்ந்து தனது இயக்கத்தை அது மேற்கொள்ளும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே என்ன டென்ஷன் இருக்கும், இங்கே என்ன டென்ஷன் இருக்கும், இங்கே அதிகமாக இருக்குமா, இங்கே அதிகமாக இருக்குமா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, இங்கே என்ன மினிமம் ஸ்பீட் இருக்கணும் மேலே போகிறதுக்கு, மேலே இருந்து கீழே வர்றதுக்கு இங்கே என்ன ஸ்பீட் இருக்கணும், அடிப்புள்ளியில் என்ன இருக்கணும், மேல் புள்ளியில் என்ன இருக்கணும், இது ரெண்டையும் நம்ம வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதியை பயன்படுத்தி அல்லது ஆற்றல் மாறா விதியை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். போலாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நவ் ஐ ட்ரா ஒன் மோர் டயக்ராம். ஸோ அந்த அடிப்புள்ளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இது சென்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வி கால் திஸ் ஆஸ் அடிப்புள்ளின்னு சொல்கிறோம், பாட்டம் பாயிண்ட்டு, அடிப்புள்ளி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து மேற்புள்ளி, டாப் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இதோட வெலாசிட்டி வந்து v1 வெக்டர்னு வச்சுக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே இதோட வெலாசிட்டி வந்து v2 வெக்டர்னு வச்சுக்கிறோம். இங்கே வந்து mg வந்து டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணும், டென்ஷன் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அ சென்டர், மையத்தை நோக்கி செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ரேடியஸ். அதே மாதிரி இங்கே வந்து டென்ஷன் வந்து இங்கே இது வந்து T1 வச்சுங்க, இங்கே டென்ஷன் வந்து T2, திஸ் ஆல்சோ டவுன்வர்ட், மையத்தை நோக்கி செயல்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஜியும் வந்து என்ன ஆகும், கீழ் நோக்கி செயல்படும் பார்க்குறோம். ஸோ இது இப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் பாயிண்ட்டுக்கு எழுதலாமா? ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கே எந்த இதுக்கு எழுதுவோம், இந்த இதுக்கு எழுதும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கலாமா? ஸோ கீழே இது மாஸ் எம் இங்கே இருக்குது, இது மாஸ். கீழே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, m1g ஆக்ட் பண்ணுது. மேலே வந்து T1 ஆக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ வி டோன்ட் பாதர் அபவுட் v1. ஸோ இதை வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ரைட். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். T1 பாசிட்டிவ் இல்லையா, அப்போ T1 ஜே கேப் வந்துடும், ப்ளஸ்ஸு m1g, இது என்ன வரும், நெகட்டிவ் ஒய் ஆக்ஸ்னா மைனஸ் ஜே கேப், இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து we know that is radial acceleration. So MAR, that is also towards the center, அதனால அது that is also மைனஸ் ஜே கேப் போட்டுக்கிறோம். இப்போ மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து T1 மைனஸ் m1g is equal to மைனஸ் AR வந்து என்னது, v ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் T1ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மைனஸ் m1g அந்த சைடு போனால் ப்ளஸ் m1g கிடைக்கும், மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். இங்கே வெலாசிட்டி v1, அதனால் mv1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம், ரேடியஸ் மாறாது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். T1 is equal to m centripetal force வந்து towards the center, then this is also positive, right? ஓகே. ஏன்னா அது ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் இது வந்து ப்ளஸ்ஸு தான். ஸோ we will get plus. ஸோ this is equation number 3. இது 3 வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. டாப் மோஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டில் ரெண்டு ஃபோர்ஸுமே டவுன்வேர்டு. ஸோ இது வந்து டவுன்வேர்டு, ரெண்டுமே வந்து அப்போ என்ன வரனா பாசிட்டிவில் வந்துடும் இல்லையா. ஸோ T2 இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எழுதுனா ரெண்டுமே டவுன்வேர்டு, அப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்ஸில் வருது, ரெண்டுமே டவுன் பண்ணால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ T2 மைனஸ் ஜே
plus mg minus j that is equal to mv2 square by r. அதுவும் எங்கே வருது, அதுவும் டுவர்ட்ஸ் த சென்டர் தான், அதுவும் நமக்கு வந்து மைனஸ் ஜே தான். ஸோ எல்லாமே மைனஸ் ஜேனா மாடுலஸ் மைனஸ் ஜே வந்து 1 ஆயிடுது. அப்போ வந்து T2 எல்லாமே மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ T2 ப்ளஸ்ஸு mg is equal to mv2 square by r. Therefore my T2 value will be equal to என்ன கிடைக்கும், mv2 square by r minus mg ன்னு கிடைக்கும். Am I right? Is it right? mv2 square by r minus mg. Let it be equation number 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ வந்து டென்ஷனை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் குவான்டிட்டி, இது மைனஸ் குவான்டிட்டி பார்த்தாவே தெரியுது. ஸோ நமக்கு வந்து T1 வந்து கிரேட்டர் தேன் T2 அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இது ப்ளஸ் குவான்டிட்டி, இது மைனஸ் குவான்டிட்டி. அதனால் T1 வந்து கிரேட்டர் தேன் T2 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் we can find out the T1 greater than T2ன்னு சொல்லிட்டோம்னா we can find out the difference between the tensions. T1 minus T2 கண்டுபிடிங்களேன். இப்போ இதிலிருந்து இதை மைனஸ் 3லேருந்து 4 மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ m1g ப்ளஸ் mv1 ஸ்கொயர் பை r. இதை மைனஸ் பண்ணுறதுனால இது மைனஸ் ஆயிரும். mv2 ஸ்கொயர் பை r மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், mgன்னு வந்துடுது. ஓகேவா? மாஸ் எல்லாமே m தான், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ mg நீங்கள் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 2mg கிடைக்கும், 2mg. அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் m பை r நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர்னு கிடைக்கும். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ அந்த 5 ஈக்குவேஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். எஸ், 5 equations is very clear. So T1 minus T2 value is 2mg plus m by r into v1 square minus v2 square. Now we have to find out. இப்போ என்ன பண்ணிருக்கோம், டென்ஷன் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் T1 is greater than T2. ஏன்னா இப்போ T2 அந்த சைடு கொண்டு போனீங்கனாலும் T1 உடைய வேல்யூ வந்து T2 ப்ளஸ் திஸ் குவான்டிட்டிங்கிறதுனால T1 வந்து பாட்டம் பாயிண்டில் இழுவிசை அதிகமாக இருக்கிறது. மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் சுற்றும் போது நூல் அறுந்துக்கிட்டு ஓடி போயிடும். ஸோ அதனால் வந்து T2 அதிகமாக இருக்கக்கூடாது. அதுவே கிளியராக தெரியுது நமக்கு. Now let's go to law of conservation of energy. ஆற்றல் மாறா விதியை நம்ம பயன்படுத்தி இப்போ வந்து இந்த நம்ம வெலாசிட்டிஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக படித்து ஆகணும், அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு இல்லையா. அப்போ வந்து பாட்டமில் என்ன டோட்டல் எனர்ஜி, டாப்பில் என்ன டோட்டல், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடிப்புள்ளியில் நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்ம லெட் இட் பி E1 வச்சுக்கலாமா. E1 அடிப்புள்ளியில் மொத்த ஆற்றலுங்கிறது நிலையாற்றல் ப்ளஸ் இயக்க ஆற்றல். ஓகே, இப்போ நிலையாற்றல் வந்து இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்திங்கன்னா இங்கே நிலையாற்றல் வந்து 0, ஆனால் இயக்க ஆற்றல் வந்து 1/2 mv1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv1 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, ரைட். அடுத்தது டாப் பாயிண்டில் டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது கீழேருந்து மேலே வந்து r + r 2r ஹைட்டு வந்து மேலே போயிடுச்சு. அதனால் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mg இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 2r போட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு மேலே போயிடுச்சு. ப்ளஸ்ஸு 1/2 mv2 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் 2mgr plus 1/2 mv2 square. According to the law of conservation of energy, E1 is equal to E2. Energy loss எதுவும் நடக்கல. Therefore, half m v1 square என்ன பண்ணலாம், that is equal to 2mgr plus half m v2 square. ரைட்டாப்பா. இப்போ எல்லாத்துலேயுமே m இருக்கா, எல்லாத்துலேயுமே m இருக்குது, கேன்சல் பண்ணி விடலாமா. ஸோ எம்மால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து v1 ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 2grன்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 1/2 v2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது எந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ v1 ஸ்கொயர் பை 2 மைனஸ் v2 ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2gr. அப்போ v1 ஸ்கொயர் காமனாக ரெண்டு எல்சியம் எடுத்துட்டோம் அப்படின்னா v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும், 2grன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் அப்போ என்ன கிடைக்கும்,
4GRன்னு கிடைக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டுப்பா, பார்த்துக்குங்க. இந்த வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 6 வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ 6ஐ கொண்டு வந்து நீங்கள் 5ல் போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த டென்ஷன் டிஃபரன்ஸ். ஓகேவா? 6ஐ 5ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் டிஃபரன்ஸு அப்போ என்ன வருது? T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2mg ப்ளஸ்ஸு m/r இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் என்ன போடுவீங்க? 4GRன்னு போட்டிங்கன்னா இந்த RR கேன்சல் ஆயிரும் பார்த்துங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2mg ப்ளஸ்ஸு 4mg ஈக்குவல் டு 6mg. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 6mg. அதாவது ஒரு செங்குத்து வட்ட இயக்கத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக T1 மைனஸ் T2 அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து 6mg ஆக இருக்க வேண்டும். ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. உங்களுக்கு நீட்லேயோ அல்லது 1 மார்க் கொஸ்டின்லையோ நமக்கு கேட்கலாம். இந்த டென்ஷன் டிஃபரன்ஸ் வந்து 6mg தானா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நவ் அவர் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, வாட் இஸ் த மினிமம் ஸ்பீட் அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் அண்ட் வாட் இஸ் த மினிமம் ஸ்பீட் அட் த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஓவர். எங்கே கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, பார்த்துடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறோம். என்ன போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த எதிர் முடுக்கம் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுதும்போது மைனஸில் வந்திருக்கும். மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர்னு வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த நெகட்டிவ் சைன் என்ன பண்ணுதுன்னா எதிர் முடுக்கம் அடையுது. இந்த மாதிரி வந்து பொருள் வந்து கீழேருந்து மேலே போகும், வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இட் இஸ் கெட்டிங் ரிட்டார்டேஷன் ஆர் நெகட்டிவ் ஆக்ஸை எதிர் முடுக்கம் அடையுது. அப்போ மேலே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வெலாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும். அட் த சேம் டைம் வெலாசிட்டி வந்து குறையும் போது கண்டிப்பாக வந்து டென்ஷன் என்ன ஆகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது சப்போஸ் டென்ஷன் வந்து மினிமம் ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிட்டே போச்சுன்னா இது வந்து டக்குன்னு என்ன ஆயிடும், கீழே விழுந்துடும். ஸோ அப்போ வந்து அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன மினிமம் ஸ்பீடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், அஸ்யூம் பண்ணுறோம். அந்த இடத்துல T2 வந்து 0 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ T2 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு விட்றா. ஸோ படத்தை எடுத்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்களேன். ஸோ T2 வந்து 0 ஆக்கி விட்டேன் இந்த இடத்துல. இப்போ T2 நான் 0 ஆக்கினா தான் எனக்கு வந்து டாப் பாயிண்டில் வந்து என்ன பண்ண முடியும், அந்த மினிமம் ஸ்பீடை வந்து நான் கண்டுபிடிக்கும். T2 0 ஆக்கினா என்ன கிடைக்கும் பாருங்கள். அதாவது v2 ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் mg ஈக்குவல் டு 0. ஏன் சார் T2 ஆக்குறீங்க? மேலே போக போக வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. வெலாசிட்டி குறையும் போது கண்டிப்பாக வந்து டென்ஷன் குறையும். டென்ஷனை வந்து நம்ம 0 ஆக்கும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி, அதுதான் வந்து மினிமம் ரிக்வயர்டு வெலாசிட்டி. ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தான் வெர்டிகல் மோஷன் கண்டினியூ ஆகும், இல்லைனா ட்ராப் ஆகி அந்த பாடி வந்து கீழே விழுந்துடும். அப்போ v2 ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mg அங்கே போனால் ப்ளஸ் mg ஆயிரும், m கேன்சல் ஆயிரும். அப்போ v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது, rgன்னு வந்துடுது. அப்போ v2 உடைய வேல்யூ வந்து ரூட் ஆஃப் rg அல்லது gr அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மினிமம் ஸ்பீடு, எங்கள் டாப் பாயிண்டில் இருக்கக்கூடிய மினிமம் ஸ்பீடு. அப்போ டாப் பாயிண்டில் கண்டிப்பாக வந்து v2 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் rgயாக இருந்தால் மட்டுமே திஸ் இஸ் த ரிக்வயர்டு கண்டிஷன். டெக்னிக்கலாக வந்து சில இடங்களில் இந்த எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க, செங்குத்து வட்ட இயக்கத்தை நிறைவு செய்வதற்கு டாப் மோஸ்ட் பாயிண்டில் இந்த v2 வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு rgயாக இருக்கணுமா, லெஸ்ஸாக இருக்கணுமா, ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும்னா அதுதான் மினிமம் கண்டிஷன். அதை விட கூட இருக்கணும். நீங்கள் அதுவே என்ன டாட் ஆகி என்ன ஆயிரும், கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து v2 வந்து கண்டிப்பாக வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் rg இருக்கணும். ஸோ வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு v2 தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக v1 கண்டுபிடிச்சலாம். ஈக்குவேஷன் 6ல் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகேவா? v2 உடைய வேல்யூவை நம்ம வந்து v2 ஸ்கொயர் வேல்யூவை இங்கே போட்டோம்னா நமக்கு வந்து v1 என்னன்னு தெரிஞ்சு போயிடும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாமா? ஓகே, எடுத்துடலாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 6 என்னப்பா? ஈக்குவேஷன் நம்பர் 6 வந்து v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் வந்து என்னது, 4rg 4gr அல்லது 4rgன்னு இருக்குது. இப்போ v1 ஸ்கொயர் பாட்டம் மோஸ்ட் பாயிண்டில் v1 ஸ்பீடு. ஸோ v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன போட்டிருக்கோம், rgன்னு போட்டிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 4grன்னு கிடைக்குது. ஸோ v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் அப்போ என்ன 4rg ப்ளஸ்ஸு rg. அப்போ v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 5rgன்னு கிடைக்குது. தேர்ஃபோர் v1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
5rgன்னு கிடைக்குது. ஸோ எனக்கு டாப் மோஸ்ட் பாயிண்டில் எனக்கு ரூட் ஆஃப் ஆர்ஜியை விட அதிகமாக கிடைக்கணும் அல்லது மினிமம் ரூட் ஆஃப் ஆர்ஜி கிடைக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்டில் என்னவாக இருக்கணும், மினிமம் ஸ்பீடு வந்து ரூட் ஆஃப் 5rgயாக இருக்கணும். அல்லது மோஷன் கண்டினியூ ஆகணும்னா திஸ் should be greater than or equal to ரூட் ஆஃப் என்னவாக இருக்கணும், 5rgயாக இருக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் the minimum speed at the bottom point will be should be greater than or equal to root of 5rg. தொடர்ந்து அந்த பொருள் செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டுமெனில் அடிப்புள்ளியில் இருக்க வேண்டிய சிறும திசைவேகமானது இந்த மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த மினிமம் இருக்கணும். அப்போ தான் இது கண்டினியூ ஆகி மேலே போய் என்ன பண்ண முடியும், நமக்கு அங்கே வந்து ஒரு மினிமம் ஸ்பீடு வந்து ரூட் ஆஃப் ஆர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ தான் அது மறுபடி என்னாகும், கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செங்குத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமெனில் கொஞ்சம் சொதப்புது நடைபெற வேண்டுமெனில் கண்டிப்பாக இந்த ஸ்பீட்ஸ் வந்து டாப் பாயிண்ட்லேயும் பாட்டம் பாயிண்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கக்கூடிய சிறும திசைவேகத்தை விட, அதாவது டாப் பாயிண்டில் இருக்கக்கூடிய சிறும திசைவேகத்தை விட பாட்டம் பாயிண்டில் இருக்கக்கூடிய சிறும திசைவேகம் வந்து 5 மடங்கு ரூட் ஆஃப் 5 மடங்கு வந்து அதிகமாக இருக்க வேண்டும். தட் இஸ் அ பாயிண்ட் இல்லையா, ரூட் ஆஃப் 5 மடங்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். 5 மடங்கு இருக்கணும், ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் இருக்கணுங்கிறதா நெசசரி கண்டிஷன். அப்போ தான் வந்து நமக்கு இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ உண்மையிலே இஸ் அ வெரி பிக் கொஸ்டின், வெரி பிக் கான்செப்ட்ஸ், நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி டிட், இங்கே என்னென்ன பண்ணோங்கிறத அப்படியே வந்து அழகாக நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஸோ ஐ திங்க் செகண்ட் போர்ஷன் வில் பி குவைட் ஈஸி ஃபார் யூ. ஸோ பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணது சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வரைஞ்சி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புரிஞ்சிடும்னு என்னால் சொல்ல தெரியாது, அப்படி இருக்காது. கண்டிப்பாக மினிமம் 3 டைம்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். நான் பிடிச்ச படத்தை வந்து நிறையா வாட்டி பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இதை ஒரு 3 தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும்னு நம்புகிறேன். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.